போர் வீரர்கள் விரும்பி வந்து சேருவான். தன்னுடைய கடைசி நிலை படை வீரனை கூட அவன் நலமா இருக்கணும்னு விரும்பினவன். For the people, by the people, of the people. முடியாட்சியிலே குடியாட்சி கண்டவர்கள் சோழர்கள். தஞ்சை பெரிய கோயிலை ஏன் கட்டுறான்? எதுக்கு கட்டணும் அவ்வளவு பெருசு? பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியும் அதை வந்து சொன்னாங்க. என்ன அப்படின்னாக்க, ஒற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று சொல்லிய ராஜேந்திர சோழனோட மிக முக்கியமான நகருங்கிறது கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கங்கை கொண்டான்ங்கிறது கங்கை கொண்ட சோழபுரம் அந்த ஒரு பேரரசை கட்டிய ஒரு தலைநகரம். இதை நான் ரெண்டு விதமா பாக்குறேங்க. ஒண்ணு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தின் உடைய தலைநகரை அங்க ஏன் வைக்கணுங்கிறதுக்கான ஒரு இது. இன்னொன்னு வந்து கங்கையை கொண்டு வெற்றி பெற்ற அந்த வெற்றி பெருமிதம். இது ரெண்டத்தையும் நம்ம எப்படிங்க புரிஞ்சுக்கிறோம்? உங்களுக்கு ராஜராஜனுக்கு பிறகு ராஜேந்திரனுக்குன்னு மிகப்பெரிய படை இருந்துச்சுன்னு இப்பதான் நீங்க சொன்னீங்க. ஆமாங்க. இது ராஜராஜனுடைய காலத்துல இந்த படை எழுச்சி என்பது இங்கே அவ்வளவு வெற்றி வீரர்களாக இவர்கள் திட்டமிட்டு செல்லுகிறார்கள் என்ற உடனே போர் வீரர்கள் விரும்பி வந்து சேருவான் இவங்கள்ட்ட. ஏன்னா வந்தாக்க நிறைய ஆதாயம் இருக்கு. ஒவ்வொரு வெற்றியின் பிறகும் பாதீடுன்னு தமிழ்ல ஒரு மரபு என்னங்க பாதீடு. பாதீடு. இந்த பாதீடு என்பதுல என்னன்னாக்க, வெற்றி கொண்ட பொருளை அரசருடைய கஜானாவுக்கு மட்டும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஒரு பொது இடத்துல வச்சு அந்த அரசருடைய முன்னிலையில போர்க்களத்துக்கு போன அத்துணை பேருக்கும் சம பங்கீடு பண்ணிடுவாங்க. வெற்றி பெற்றது. வெற்றி பெற்று ஈட்டிய பொருட்கள் இருக்கு இல்லையா, இத நீங்க வேறு விதமா சொன்னாலும் சொல்லுவீங்க, கொள்ளை கொண்ட பொருள் சொல்லுங்க. அத வெற்றிக்கு யாரு காரணம்? ராஜாவே இல்ல. படை வீரர்கள் இல்லாமல் அரசனுடைய வெற்றி இல்லை. அப்ப வெற்றி கொண்டவர்கள் அந்த படை வீரர்கள் அப்படின்னா அந்த அந்த ஒரு பொதுமக்கள் அல்ல, தன்னுடைய கடைசி நிலை படை வீரனை கூட அவன் நலமா இருக்கணும்னு விரும்பினவன் மாபெரும் மன்னனா இல்லையா? அந்த பண்பாடு நார்த்ல இருக்குமா? வடக்க இருந்துச்சா? அவனை பெரிய பேரரசன்னு சொல்ற நீ, இவ்வளவு பெரிய பண்பாள இவனல்லடா சொல்லணும். முதல்ல நீ அங்க சொல்லிக்க. ஆனா முன்னுரிமை யாருக்கு தந்திருக்கணும்? சொல்லு. யாருக்கு தரணுமோ அதை நீ தான்னு தான் நாங்க கேட்கிறோம். நீங்க ஏன் அவனுக்கு கொடுத்தன்னு நாங்க கேட்கல. என்னுடைய ராசராசனையும் என்னுடைய ராஜேந்திர சோழனையும் விட்டுட்டு நீ எப்படி இந்திய பேரரசர்கள்னு கணக்கு கொண்டு வருவ? அதுல இவங்க பேரே இல்லாம இல்லையே. இல்ல, இதுவரையில இல்லையே. இனிமேலாவது இருக்கணும்ல. அதை கேட்கறதுக்கு தானே நம்ம போராடுறோம். அதுதானே இவ்வளவு காலம் நான் வந்து கத்திக்கிட்டே இருக்கேன். வாழ்க்கை பூராவே கத்திக்கிட்டே இருக்கிறதா? ஐயா, உங்க உரையில நீங்க குறிப்பிட்டீங்க, பேரரசை கட்டி எழுப்புறது அப்படிங்கிறது உபரி பொருளாதாரத்துல மட்டும்தான் சாத்தியம். உறுதியா அதை வந்து நீங்க நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்கீங்க. உங்களுக்கு தேவையும் இருக்கணும்ங்க. இப்ப வந்து 1 லட்சம் வீரர்கள்னாக்கா தஞ்சாவூர்ல இடம் இருக்கு. 9.5 லட்சம் பேர் ஏற்கனவே இருக்கான். இன்னும் புதிய வரவுகள் வேற வர்றான். அப்ப எத்தனை லட்சமா அது பெருகுது? அப்ப அவங்கள எங்க வைப்பீங்க? அப்ப அதுக்கு தகுந்த இடம் பண்ணணுமா இல்லையா? அதான் கங்கை கொண்ட சோழபுரம். அந்த வாய்ப்புகள் அங்க இருந்துச்சாங்க. அங்கங்க குடியமர்த்துறது. அப்ப அங்க தண்ணீர் வசதி பண்ணணும். அப்ப பொன்னேரி ஒழுங்குபடுத்துறான். பொன்னேரிங்கிறது 18 கிலோமீட்டர் நீளம், 4 கிலோமீட்டர் அகலம். ஒரிஜினலா வாட்டர் ரிசோர்ஸ் எப்படி இருக்கும்? அதான் நீங்க ஒரு இக்கு வச்சீங்களா, ஒரிஜினலா 4 கிலோமீட்டர்னு. ஒரிஜினலா அது இன்னைய நிலைமை நான் பேசக்கூடாது இல்ல. அது என்னென்னமோ எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. அதை பத்தி நான் பேசுறதுக்கு எனக்கு ஆற்றலும் இல்லை, எனக்கு விட்டு அந்த திறப்பாடும் இல்லை. அதெல்லாம் பெரியவங்க ஏதோ பண்ணிக்கணும். உள்ளது உள்ளபடி நான் சொல்லிடுவாங்க. ஐயா, இந்த சோழகங்கம் குறித்து குறிப்பா வந்து கங்கையினுடைய வெற்றியினுடைய ஒரு பெருமிதமா எனக்கு எழுந்த கேள்விங்க. அதுக்கு நீங்க சரியா பதில் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மன்னன் வெற்றி அடைகிறான் அப்படின்னா இன்றைய காலகட்டத்துல பார்த்தா ஒரு தூண் கட்டுறாங்க, ஒரு கட்டடம் கட்டுறாங்க. ஆனா ராஜராஜ சோழனுக்கு மட்டும் எப்படி இல்ல, ராஜேந்திர சோழனுக்கு மட்டும் எப்படி அந்த வெற்றி பெருமிதத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு உள்ளதான் மாத்தணும்னு அவன் நினைச்சாங்க. அது அந்த பாரம்பரியம். அவன் சோழர் குலம் எல்லாமே அப்படித்தானே இருக்கு. விதை ஒன்று இருக்கு, சுரை ஒன்று முளைக்காது. சோழர் குலத்தினுடைய எல்லா சிந்தனையும் சங்ககாலம் முதலாகவே பொதுமக்கள் நலப்பாடு,
குடிமக்கள் நலப்பாடு, அதை நோக்கிய ஒரு தலைமையை ஒரு கடமையாக அவர்கள் நினைத்து கொண்டார்கள். அதிகாரம் மட்டும் செலுத்துவதல்ல, அதிகாரம் எதற்கு தரப்பட்டு இருக்கிறது என்று நினைத்தார்கள். அதிகாரம் நாம் சேர்த்து கொண்டோம் அல்லது நான் உருவாக்கினேன், அதெல்லாம் இல்ல. அதிகாரம் எனக்கு ஏன் தரப்பட்டு இருக்கிறது என்றால் இவர்களை காப்பது, இவர்களை வாழ்விப்பது. இப்படி சிந்திச்ச ஒரு சிந்தனை தமிழனை தவிர வேற எவன்ட்டு இருக்கும்? என்னவோ தானே அப்படியே அரசனா வானத்திலிருந்து குதிக்கிறான. பொதுமக்களால் உருவாகியவன், அவர்கள் எனக்கு இந்த தலைமை பதவியை அவர்களுக்காக கொடுத்தார்கள். ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள். முடியாட்சியிலே குடியாட்சி கண்டவர்கள் சோழர்கள். அப்படியே உள்டாவா இருக்கு இன்னைக்கு. அதுக்கான சில எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியுங்க? முடியாட்சியில அவங்க எப்படி குடியாட்சியை நிறுவனாங்க அப்படின்னு உதாரணமா சொல்றேனே, தஞ்சை பெரிய கோயில். ஓகே, தஞ்சை பெரிய கோயிலை ஏன் கட்டுறான்? எதுக்கு கட்டணும் அவ்வளவு பெருசு? உங்களுடைய ஆகம சாத்திரங்கள் 72 அடிக்கு மேல விமானம் எழும்பக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணுது. ஆமா. ஆனா 216 அடி ஆல் ஆஃப் ஏ சடன் ஒரு வல்கானிக் எரப்ஷன், ஒரு எரிமலை வெடிச்சு சிதறது மாதிரி இந்திய கட்டடக்கலையிலேயே ஒரு புதிய வரவு. எதுக்குமே அடங்காம ஒரு புதுசா 216 அடி. ஏன்னா அது வரைக்கும் தமிழகத்துல 272 அடியா மீறல. 72 அடி தான் மேக்சிமம். அதுக்கு மேல 216ன்னு போறானே, ஏன் போனா? பொதுமக்களுக்கான ஒரு கற்றளி. அவசரத்துல அவன் போவான், தூரத்துல இருந்தே கும்பிட்டுட்டு போயிடுவான். நீங்க ஒரு இடத்த வச்சுக்கிட்டு இங்கதான் கூப்பிடணும். அப்ப என்னன்னு பாக்குறான், அதனுடைய கிரீவத்துல, அதனுடைய கிரீவம்னா உச்சியில அந்த கியூப்புலா இருக்க அந்த சிகரத்துக்கு கீழே பாத்தீங்கன்னாக்கா 8 நந்திகள் இருக்கும். ஒவ்வொரு கார்னர் ஒரு ஆணி மாதிரி இருக்குல்லங்க, ஒவ்வொரு கார்னர்லயும் 2 இருக்கும். அப்ப அந்த நந்தியை பார்த்தோன்னே அவனுக்கு தெரியுது, ஓம் சிவாய நம அப்படின்ட்டு போயிடுவான். அவன் அவசரத்துல போயிட்டு இருப்பான். இப்பயும் நம்ம கோயில் நம்ம வண்டியில கிராஸ் பண்றோம், 2 வீலர்லயோ 4 வீலர்லயோ கும்பிட்டுக்கிறோம்ல, இதே கான்செப்ட் தான். அவன் அங்கேருந்து ஓம் நம சிவாயன்னு கும்பிட்டுட்டு போயிடுவான். நேரம் இருக்கிறவன் உள்ளார வருவான். சாயங்கால நேரத்தில் ட்ராமா நடக்கும், இல்லை தேவார இசை நடக்கும், தமிழ் இசை நடக்கும். அவனுக்கு தியேட்டர் அதுதான். அவனுக்கு பெயிண்டிங் பார்க்கணுமா, பெயிண்டிங் பார்த்து கற்றுக்குவான். ஓ இப்படி எல்லாம் வரையணுமா, சிற்பம் செதுக்கணுமா, ஓ இது இப்படி நான் செதுக்கி பார்க்குறேன்னு. அப்போ கலை வளர்ச்சிக்கு தூண்டுதல், மாடல், ரோல் மாடல் மாதிரியா வச்சுட்டு போயிட்டான். பொதுமக்கள் எல்லாம் நீ எந்த துறை விரும்புறியோ அந்த துறையில படிச்சுக்கடா. சுற்றிலும் நந்தவனம் என்ற பெயர்ல எல்லாமே மருத்துவ மூலிகைகள். நீ மருத்துவம் கத்துக்கிறியா, அதுல கத்துக்கடா. இதோ முன்னவர் செய்யறா இருப்பாரு, அந்த வைத்தியர் செய்யறா இருப்பாரு, அதை பார்த்துக்க. அவனுக்கு சிஷ்யனாரு, அதுல பயிற்சி எடுத்துக்க. எவ்வளவு பெரிய உயரிய கான்செப்ட். கோயில்னாக்க வெறும் சாமி கும்பிட்றதா அது? அந்த மாதிரி நமக்கு இந்திய பண்பாட்டிலே இல்லையே, தமிழக பண்பாட்டுல சுத்தமாவே இல்லையே. நாம எல்லாமே மக்களுக்கு நலம் தருவான், அதைத்தான் செய்தான் தமிழன். அதை எடுத்து பேசுறதுக்கு இன்றைக்கு உலகத்திலே இல்லையே. அதுதானே கத்திக்கிட்டு இருக்கேன், 70லேருந்து அதுதானே கத்திக்கிட்டு இருக்கேன். ஐயா, இப்ப இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோயிலை பற்றின ஒரு கேள்வி. அதை மன்னன் முடிக்காம இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி பொதுவா பேசப்பட்டு, அது அந்த கோயிலுடைய இந்த முடிவுறா தன்மைக்கு என்னங்க காரணம்? முடிவுறா தன்மை அல்ல, அதை குறிப்பாக இப்ப அண்மையில வருகை தந்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியும் அதை சொன்னாங்க. என்ன அப்படின்னாக்க, தந்தைக்கு அடங்கியவனாகத்தான் அவன் கடைசி வரையில இருந்திருக்கான். அவர் உயிரோட இருந்த வரைக்கும் சில குடும்பங்கள்ல நீங்க பார்க்கலாம், பெரிய குடும்பங்கள்ல அப்பா இருக்கிற வரைக்கும், அப்பா செயலற்று போயிட்டா கூட இவன் பையன் ஆற்றலோடு இருந்தா கூட அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேங்க அப்படின்வாங்க. அப்பாட்ட ஒரு வார்த்தை பர்மிஷன் வாங்கிக்கிறேங்க. அந்த பணிவு, அந்த மரபு, தமிழ் மரபு. இவன் வெற்றி வீரன், அப்பாவுக்கே வெற்றிகளை எல்லாம் ஈட்டி தந்தவன் தான். அப்பா இப்போ உடம்பு முடியாம இருக்காரு, 70 வயசு 72 வயசு. அவருக்கும் போர்க்களத்துல எத்தனையோ விடுப்புண்கள், அதுல சிலது உடல்ல அந்த துரு உடல்ல சில துன்பங்களை கொடுக்கும். அதுக்கு இடையில இவன் இருக்கிறான். இவன் வெற்றி வீரனா இருந்து சொல்றதுக்கு முன்னாடி கூட சிலது கொஞ்சம் அப்பாட்ட சொல்லிடுறேன். அவரு 216 அடி, நான் 180 அடி. விமானமே 180 அடி தான். அப்பாவுக்கு அடங்கின பிள்ளையா தான் இருக்கான். அந்த 2 சிற்பங்களும் இருக்கு. ராஜராஜனுடைய சிற்பம் இருக்கு, அது சுவாமியை நோக்கி இப்படி இருக்கு. இவன் அப்பாவை நோக்கி இப்படி பதுசா நிக்கிறான். இவ்வளவு பெரிய பட்டாக்கத்தி வச்சிருக்கான் நெஞ்சில. அதான் என்னுடைய நூல்ல இருக்குன்னு, நூல்ல இப்படி இருக்கு. பட்டாக்கத்தியை இப்படி மார்போட சாத்திக்கிட்டு, பட்டாக்கத்தியை மட்டும் பிரிய மாட்டான், போர் வீரன் இல்ல, இப்படி இருக்கான்.
அவன் முழுக்க முழுக்க வந்து ஒரு பக்தனாவே மாறிட்டு கையில வந்து ருத்ராட்ச மாலையை வச்சுக்கிட்டு சாமி கும்பிடுறான். அப்பாவுக்கு முன்னாடி, வயசான அப்பாவுக்கு முன்னாடி இளவட்டம் அது சார், அந்த கண்களும் அந்த அந்த உடம்பினுடைய அமைப்பியலும் சிற்பத்துல காட்டிட்டு போயிட்டான். அப்போ உண்மையில எப்படி இருந்திருக்கணும்? இதை வைத்து அதை உணரணும். வந்தது கொண்டு வாராதது முடித்தல் எனும் உத்தி தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. ஐயா, நிறைவா சோழர்கள் அப்படிங்கிற ஒரு பெருமித உணர்வை தமிழர்கள் கொண்டாடணும் அப்படின்னா இந்த விஷயத்தினால சோழர்களை வரலாறு முழுக்க தமிழர்கள் நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு நீங்க சொல்ற விஷயம் என்னங்க? சோழர்களினுடைய அந்த மக்கள் நல திட்டங்களை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு கொண்டாடணும். இரண்டாவது, அவர்கள் கலை வளர்ச்சிக்கு ஏன் பாடுபட்டார்கள்? வெற்றியாளர்கள். அப்ப அந்த வெற்றியினால் ஈட்டப்பட்ட பொருள் முழுவதும் பொதுமக்களுக்கு உரித்தாகணும், எல்லாருக்கும் பயன்படணும். தனக்கு மட்டும் வச்சுக்கல, ஒரு சில குழுக்களுக்கு மட்டும் வச்சுக்கலாமா? எல்லாரும் வருவான். கடையனும் வந்துகிட்டு இருந்தான். இடைக்காலத்துல வந்தது சில தடைகள், இதை பெரிதுபடுத்தி பேசுறாங்க. ஆமா, சோழர் காலத்தை சிந்தி, சங்க காலத்தை சிந்திச்சு பாரு. கல்வி வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுத்தேன் அப்படின்னு வந்து பாண்டியன் நெடுஞ்செழியனே பாடுறானே. உற்றுழி உதவியும் ஒருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று சொல்லிய அவன் சொல்றான், வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன்கட்படுமே. இவன் படிச்சு கலெக்டரா வந்துட்டான்னாக்கா அவன் டேபிள் கிளீனரா இருப்பான்டா அப்படிங்கிறான சொல்லியிருக்கானா இல்லையா? புறநானூறு தானே. ஆமா, அதையும் எடுத்து பேச மாட்டேங்கிற. பொய்களை மட்டுமே இடைக்காலத்துல இடையிலே எப்படி எப்படியோ புகுத்தப்பட்ட ஒரு நெறிப்பாடுகளை பெருசுபடுத்தியே பேசுறிய. இல்ல, குறிப்பா வைக்கிற விமர்சனம் வந்து சோழர்கள் வந்து பிராமணர்களை சார்ந்திருந்தாங்க, அவங்க சொல்றதெல்லாம் சோழர்கள் கேட்பாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. சரி, பெரிய கோயில் கட்டினா உள்ளுக்குள்ளார அர்ச்சனை செய்யறதவன் யாருன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கும் கோயில்கள்ல அது எப்படி புரியாமலேயே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளார இருக்கிறது யாரு, வெளியில நிக்கிறது யாரு? சிந்திக்கணும், தெரியணும்ல. முதல்ல தெரிஞ்சா பேசணும். உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க பூரா சைவ வெள்ளாளன், சிவாச்சாரியார்னு பேரு, குருக்கள்னு சொல்றோம். பிராமணம் உள்பட அந்த கருவறை நிலைவாசலுக்கு வெளியில நின்றுதான் கும்பிடுறான் இன்னைய வரைக்கும். தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருந்தாக்க என்ன அர்த்தம்? இல்ல, இதுக்கு பின்னால என்னங்க, அவங்க என்ன மெசேஜை கம்யூனிகேட் பண்ண விரும்புறாங்க? அவரவர்களுடைய அந்த பார்வையும் உள்நோக்கத்திலேயும் ஒரு தவறான புரிதலும் அது ஏதோ செய்யறாங்க. ஒரு சில இடங்கள்ல அது மீறி கூட விதிவிலக்காக இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் நான் அறிந்த வரையில உள்ளர இருக்கிறவன் தமிழன். அதை வேறு விதமா நீங்க விளக்கமா கேட்டீங்கன்னாக்க இந்த ஒலிப்பதிவுல செய்ய முடியாது. நான் சொல்லுவேன் விளக்கம். மீறி பேசுறதுக்கு யார் இருக்கா? விளக்கம் இருக்குங்க. இல்ல, இப்ப இவர்கள் கொண்டாடலங்கிறதுக்கான கல்வெட்டு ஆதாரங்கள். சரிங்க, அந்த பெரிய கோயில் முழுவதும் கட்டினா, இருந்தான், எல்லாம் பண்ணான். ராஜா கட்டினா, அவனா பாத்துக்கிட்டான். டெய்லி நாள்தோறும் அவனா வந்து மேலாண்மை செய்தான். ஆதித்தன் சூரியனான தென்னவன் மூவேந்த வேளான் என்பவன் தான் கோயில் நிர்வாகம் பூரா பார்த்தான். அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரு? அவன் கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டான். அங்க கூட்டி மெழுகி கூட்டினவன் பேர் உள்பட கல்வெட்டுல போட்டிருக்காங்க. இந்த பண்பை நீங்க சிந்திக்கணுமா இல்லையா? எந்த அயலகம் அல்லது இந்திய பேரரசினுடைய மறுபக்கங்களில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள்ல கடைநிலை ஊழியனுடைய பெயர் கல்வெட்டுக்களில் பொறிக்கப்பட்டுச்சு. சோழனை தவிர ராஜராஜன் குறிச்சிருக்கானா இல்லையா? ஆமா. இப்ப அவனை பற்றி தவற சொல்லாம, அவனை பற்றி நம்ம தவற பேசுறதுனாக்கா கருத்து உரிமையில நீங்க என்ன வேணா பேசுங்க, ஆனா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, முழுக்க படிங்க. ஏன்னா கருத்து உரிமை என்பது எல்லாருக்கும் இருக்கு. நான் தாழ்ந்து பணிந்து வேண்டிக்கிறது என்னன்னாக்கா முழுக்க தெரிஞ்சுங்க, உண்மைகளை தெரிஞ்சுங்க, சான்றுகளை பாருங்க, அப்புறம் நீங்க என்ன வேணா பேசுங்க. அது தெரியாம அறகுறையா இருந்துகிட்டு தவறான புரிதலை, உங்கள் புரிதலை அடுத்தவன் மேல தயவு பண்ணி நீங்க செய்யக்கூடாது இல்லையா? அதைத்தான் நான் வேண்டியது. கண்டிப்பாங்க ஐயா. கிட்டத்தட்ட ஒரு சோழ பேரரசோடு நடைபோட்ட அனுபவத்தை உங்களுடைய இந்த உரையாடல் தந்துச்சு. குறிப்பா சோழர்கள் தளத்தில் ஒரு மிக முக்கிய பங்காற்றிய மிகப்பெரிய ஆய்வாளர் நீங்க. உங்களுடைய தமிழ் பணியும் சோழர்களுக்கான நீங்கள் செய்கின்ற சின்ன சின்ன பணிகளும் உலக தமிழர்கள் என்றைக்குமே கொண்டாடுவாங்க. இந்த வாய்ப்பிற்கும் உங்களுடைய நேரத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மிக்க நன்றி. இந்த நேரத்துல தமிழ் நிறத்து நேயர்களுக்கு நான் ஒரு பணிந்த வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த உரை பதிவுல ஒரு சில கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாகவோ அல்லது இல்லாமலோ இருக்கலாம்.
ஆனால் அதனுடைய ஆழ்புலங்களை நீங்களும் தேடி ஆய்ந்த பிறகு அதை மறுப்பதோ, ஏற்பதோ, கொள்வதோ, கொடுப்பதோ அல்லது விரிவாக்கம் செய்வதோ அருள் கூர்ந்து அதன் பிறகு செய்யுங்கள் என்று மட்டும் பணிந்து வேண்டுகிறேன். நன்றி. மிக்க நன்றி. நன்றி.